ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கோல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஹைடெக் லேபில் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கான டவுட்ஸை வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவும். ஸோ வந்து இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஹைடெக் லேபில் வந்து நிறைய பேர் இன்றைக்கி ரிசோர்ஸ் மேப்பிங் பண்ணும்போது பிளேசஸ்லாம் ரொம்ப தூரமாக இருக்குது, அவங்க லொக்காலிட்டியை விட ரொம்ப தூரமாக இருக்குது அப்படிங்கிற கண்டிஷன்னால் சில பேர் வந்து போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து முடிவு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி, உங்கள் வேக்கன்சிஸ் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னாக்கா கம்மிங் வீக்ஸில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுடைய கோஆர்டினேட்டர்ஸ்ட்டு அந்த மாதிரி யாரும் லீவ் ஆகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி எதுவும் கேட்டுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ஆப்சன்டீஸே நிறைய பேர் இருக்காங்க. ஓவராலாக நம்ம தமிழ்நாடு லெவலில் பார்த்தோம் அப்படின்னா 520க்கு மேலே நமக்கு வந்து வேக்கன்சிஸ் வந்து அன்றைக்கி ஆப்சண்ட் ஆனவங்க மட்டுமே இருந்திருக்காங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா மாற்றிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தோம்னா, தேங்க்யூ ஃபார் இன்ஃபர்மேஷன். ஐடிகேயில் நெக்ஸ்ட் ஜாப் வருமானு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வரும். நம்ம கவர்மெண்ட் வந்து நிறையா ஸ்கீம்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம லாஸ்ட் வீக் வந்து பார்த்துருந்தோம், நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு மீட்டிங் வந்து போட்டிருந்து அதில் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து ஸ்கூல்ஸ்க்காக ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 2 to 3 இயர்ஸில் வந்து நம்ம ஐடிகே வாலண்டியர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது எத்தனை பேர் இருக்கோமோ எல்லாருக்குமே கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். நமக்கான குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஏதாவது ஒன்று வச்சு நம்மளை செலக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் மாறலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. நாங்கள் கேட்ட வரைக்கும் வந்து டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் மாற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன் நாங்களும் கேட்டிருந்தோம் அப்படின்னாக்கா இந்த டிஸ்ட்ரிக்ட் எண்டில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய சில பிளாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களால எந்த இடத்துக்குமே மாற முடியாமல் அவங்க சுற்றியுமே வந்து நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்டில் வந்து கனெக்ட் ஆகிருந்த மாதிரி இருந்ததுனால இந்த பிளேசஸ் வந்து அதிகம் இல்லை ஒரு குறிப்பிட்ட பிளாக்கில். ஸோ அதனால நாங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்து வேறு டிஸ்ட்ரிக்டில் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டபோது கூட இல்லை, அதுக்கான சாய்ஸ் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இன்கேஸ் எதுவும் வேக்கன்சிஸ் இருந்ததுன்னா கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரக்கூடிய அந்த கோஆர்டினேட்டர்ஸ் மூலமாக தான் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்தமாரி சேஞ்சஸ் வந்து உங்களுடைய அந்த ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் வந்து இருக்கும். அந்தமாரி சப்போஸ் மாறினா, ஆனால் இப்போதைக்கு அந்தமாரி சேஞ்சஸ் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் லேட்டராக நம்ம வேக்கன்சிஸ் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் எதுவும் மாறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரலாம். அடுத்து எல்லாருமே அதான் கேட்டிருந்தாங்க, சேஞ்ச் பண்ணுறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா, ப்ளேஸ் மாற்றி தருவா கேட்டால் மேபி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆமாம், மேபி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னாக்க நமக்கு இன்னும் ட்ரைனிங் நமக்கு கொடுக்கல. நம்மளுடைய ப்ளேஸ் மட்டும்தான், ஒர்க் லொக்கேஷன் மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் வந்து நம்மளுடைய ட்ரைனிங்கே ஆரம்பிக்கலை. ஸோ நமக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அதுக்கப்புறமா 3 days ட்ரைனிங் இருக்குது. தென் அதுக்கப்புறமா நம்ம ஒர்க்குக்கு போய் என்ன செய்யணும், ஏது செய்யணும், நமக்கு சொன்ன அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சா அப்படிங்கிறதுலேருந்து செக் பண்ணுறதுலேருந்து இன்னும் ஒர்க்குக்கே போகாமல் நம்ம வந்து ப்ளேஸ் சேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்க கூட நாங்கள் போய் பார்த்துட்டு அது சூட்டபிள் ஆகுமா என்னன்னு கூட பார்க்கலாம் இல்லையா. ஸோ போயிட்டு சூட்டபிள் ஆகுமா, எல்லாராலையும் வர முடியுமா, டைமிங்க்கு நம்ம போக முடியுமா ஒர்க்குக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் வர மாதிரி இருக்க போகுது. ஸோ கிட்டக்க அவங்கவுங்களுக்கு கிடச்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் போய் பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த ட்ராவலிங் ஃபேரெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்டன்ஸ் அவங்களால கரெக்டாக போக முடியுமா, இப்போ சம்மரில் பிரச்சனை இல்லை, வின்டரில் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பார்க்கணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சேஃப்டி இஷ்யூஸும் எல்லோரும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. லேடிஸ் அப்படிங்கிறதுனால இல்லை அவங்க பஸ்ஸஸில் போனாலும் ஓரளவு இதாக இருக்கும். தென் பைக்ஸில் போகும்போது சேஃப்டி இஷ்யூஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ லாங் டிஸ்டன்ஸாக இருந்தால் அதை கவர் பண்ணுறதுக்கு போகிறது, அது மட்டும் இல்லாமல் லேட்டாக நமக்கு முடிஞ்சுன்னா திரும்ப நம்ம வீட்டுக்கு வர்றது, அதெல்லாம் நிறைய பேர் யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ அந்த கண்டிஷன்ஸ்னாலேயும் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். சரி, அதுக்கப்புறமா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்தாக்க கன்சீவாக இருக்கவங்களுக்கு டெலிவரிக்கு லீவ் கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் எங்கேயுமே சரி நம்ம ஒர்க் ஜாயின் பண்ணும்போது லீவ் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பட் இன் திஸ் கேஸ் இது வந்து ஒரு
இன்ஃபார்ம்டு எக்ஸாமாக நமக்கு நடந்தது. ஸோ நம்ம எல்லோரும் அப்போதைக்கு அட்டன் பண்ணி எல்லாம் எக்ஸாம்லாம் இது பண்ணோம், செலக்ட் ஆகிருந்தோம். ஸோ கண்டிப்பாக ஏதாவது நமக்கு லீவ் அப்படிங்கிறது வேணும்னா கொடுப்பாங்க, நம்ம இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு. பட் மினிமம் டேஸ் தான் இருக்கும். அது நம்ம நம்மளுடைய யாருக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணலாம். பட் இது எல்லாமே நம்மளுடைய ஒர்க் ஓப்பன் பண்ணால் தான் தெரியும், இதெல்லாம் நம்ம முடியுமா, நம்மளால் லீவ் கொடுப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம். ஸோ எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.